மறக்காதே திமிராய் வாவா, தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வாவா. கொடுவாள் கூரே நெடுநாள் போரே முடிவினை காண தீர்வே வாவா. துடித்திடும் ஏரே பயமறியாதே இடித்திடும் கிடங்கே நீதான் வாவா. நேர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். மற்றொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றோம். வார வாரம் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு குடும்பங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது வளமை. அவர்களுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்வையிட்டு அதற்கு பிற்பாடு உங்களால் முடிந்த உதவிகளை அவ்வாறான குடும்பங்களுக்கு நீங்கள் வழங்கி வருகிறீர்கள். குறிப்பாக இன்றைய நாளிலும் நாங்கள் உதவும் கரங்கள் நிகழ்ச்சி வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். அராலி வட்டுக்கோட்டை பகுதியில் தான் எங்களுடைய நிகழ்ச்சி இன்றைய நாளிலும் கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் கொஞ்சம் வித்தியாசமாக எங்களுடைய நிகழ்ச்சி கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாங்கள் பல்வேறுபட்ட மக்களுக்கு எங்களுடைய உதவிகளை இந்த நிகழ்ச்சி வாயிலாக வழங்கி இருக்கின்றோம். ஆனால் இன்றைய நாளில் ஏற்கனவே உதவி கிடைக்கப்பட்ட மக்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், அவர்களுடைய அந்த உதவி சரியான முறையில் அவர்களை சென்றடைந்துள்ளது, அது தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சி கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. குறிப்பா இப்போது ஒரு வருடம் குறைவென்று தான் நாங்கள் சொல்லலாம். அதற்குள்ளே எங்களோடு இணைந்து கொண்டிருந்த ஒரு அக்காவோட தான் இன்றைக்கு எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சி பயணிக்க காத்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய கை குழந்தையும் கொண்டு ஒரு பஸ்ல நாங்கள் ஒரு உலருணவு பொதி கொடுக்கின்றோம் என்று சொல்லி அந்த இடத்துக்கு சமூகம் அளித்த இந்த அக்காவோட தான் நிகழ்ச்சி கடந்து செல்ல போகுது. குறிப்பா அந்த இடத்துல அவங்க கேட்டிருந்தார்கள், தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கக்கூடிய அந்த உதவி. தன்னுடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், அவரை ஏற்றி இறக்குவதற்கான ஒரு சைக்கிள் வசதியை எங்களால் ஏற்படுத்தி தர முடியுமான்னு சொல்லி அந்த சந்தர்ப்பத்தில் கேட்டிருந்தார்கள். நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் அவருடைய தொலைபேசி இலக்கம், அது மட்டுமல்லாமல் எங்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தை கூட நாங்கள் பதிவு செய்து அந்த காணொலியை முழுமையாக பதிவேற்றி இருந்தோம் சமூக வலைத்தளங்களில். அந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு ஓரிரு நாட்களுக்குள்ளேயே அந்த அக்காவிற்கான அந்த உதவிகள் கிடைக்கப்பட்டது. எங்களுடைய உதவும் கரங்களுக்கு பெரிய ஒரு பெருமை சேர்த்ததாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை அடையாளப்படுத்துகின்றோம். நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களால் முடிந்த உதவிகளை எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம், எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம், அவர்கள் தங்களுடைய உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறுதான் இன்றைய நாளிலும் நாங்கள் அவர்களோடு தான் நிகழ்ச்சி வாயிலாக கடந்து செல்ல போகின்றோம். அவர்களுடைய நிலைமை இப்போது இவ்வாறாக இருக்கிறது, அவர்களுடைய நிலைமை மாற்றப்பட்டிருக்கிறதா, தற்போது அவர்களுடைய வருமானம் எதை நோக்கி பயணிக்கிறது என்பது தொடர்பாக இன்றைய நாளில் நாங்கள் அவர்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம். குறிப்பா இந்த வாரம் முழுமையாக நாங்கள் உதவி செய்யப்பட்ட ஒவ்வொரு மக்களினுடைய ஒரு மீண்டும் அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததால் அவர்களுடைய வாழ்வியல் எவ்வாறாக கடந்து செல்கிறது என்பது தொடர்பாக நிகழ்ச்சி கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்போது அக்காவோடு இணைந்து கொள்ளலாம் வாங்க.
என்ன மக்களே, நான் ஆரம்பத்திலே கோரியிருந்தேன், இந்த அக்கா தான் ஏற்கனவே ஒரு பரிச்சயமாக்கப்பட்ட ஒரு முகம். ஆரம்பத்தில் நாங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு விதமாக இருந்தவர்கள் இப்போது ஏதோ ஒரு வாழ்க்கையில் தங்களுடைய பயணங்களை செலுத்தி கொண்டு வருகிறார்கள். இப்போது அவர்களுடைய வாழ்வியல் எவ்வாறாக இருக்கிறது, இப்ப அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பது தொடர்பாக நாங்கள் கதைக்கலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். உதவும் கரங்களுக்கு மிகவும் நன்றி. நான் ஒரு கிழமையாக வந்தபோது எனக்கு ஒரு சைக்கிள் வேணுமென்று கேட்டபோது 2 கிழமைகளுக்குள் எனக்கு ஒரு சைக்கிள் உதவி தந்தார்கள். எனது மகளுக்கு 6 வயது. இப்போ 1ஆம் ஆண்டு அவாவை நான் கூட்டி செல்கிறேன். சைக்கிளில் தான் இப்போ நானும் அவாவோட பள்ளிக்கூடம் போய் பள்ளிக்கூடத்தில் தான் நானும் சமைக்கிறேன். இவர் மேசன் வேலைக்கு போகிறவர். இவருடைய வருமானம் எங்களுக்கு காணாண்டபடியத்தான் நான் பள்ளிக்கூட வேலைக்கு போகிறேன். எனக்கு 1000 ரூபா வருது சம்பளம். அதால தான் எங்களோட வருமானம் போகுது. இவருடைய குடியால் ஒன்றும் செய்யலாது. அதனால்தான் இப்போ நான் என் 2வது பிள்ளையே நேசருக்கு ஏற்றி செல்கிறேன். பள்ளிக்கூடத்துக்கு பின்னுக்கு தான் நேசர் இருக்குது. அதால தான் இந்த சைக்கிள் தந்தபடியால் தான் நானும் ஏற்றி செல்கிறேன். எனக்கு இந்த உதவுங்கரங்கள் சைக்கிள் தந்தமைக்கு மிக்க நன்றி. எனக்கு ஒரு கிழமையாக சைக்கிள் கேட்டேன். அது 2 கிழமைகளுக்கு முன் எனக்கு சைக்கிள் தந்தார்கள். எனது மகள் 1ஆம் ஆண்டு படிக்கிறார். அவாவுக்கு இப்போ 6 வயது. அவாவை நான் உதவுங்கரங்கள் தந்த சைக்கிளில் தான் ஏற்றி செல்கிறேன் பாடசாலைக்கு. அங்கே தான் நானும் சமைக்கிறேன். சமைத்து விட்டு எனது மகனும் சரஸ்வதி பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறார். 2 பேரையும் அந்த சைக்கிளில் தான் ஏற்றிட்டு வரேன். நான் எனது மகன் 2வது மகனுக்கு 4 வயது, 3வது மகளுக்கு 7 மாதம். நான் என்ற மகளை கொண்டு வரைக்க 45 நாளில் தான் இந்த சைக்கிள் கேட்டேன். அதோடு எனக்கு உலர் உதவு பொதிகளும் தந்தார்கள். எனக்கு இப்போ எனது வீடு அரச காணியில் உள்ளது. அதற்கு ஒரு கொட்டிலான் போட்டிருக்கிறேன். இனி மழை காலம் பெறுகிறது. எனது வீட்டுக்கு செத்தியால தான் அடைச்சேன். அதால எனது வீட்டுக்கு தகரம் அல்லது ஏதாவது கல் வச்சு கட்டக்கூடிய மாதிரி வீடு அமைச்சு தந்த மிக்க நன்றி உதவுங்கரங்களுக்கு. இனம் மறக்காதே திமிராய் வாவா, தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வாவா, கொடுவாள் கூரே நெடுநாள் போரே முடிவினை காண தீர்வே வாவா, துடித்திடும் ஏரே பயமறியாதே இடித்திடும் கிடங்கே நீதான் வாவா. மறக்காதே திமிராய் வாவா, தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வாவா, கொடுவாள் கூரே நெடுநாள் போரே முடிவினை காண தீர்வே வாவா, துடித்திடும் ஏரே பயமறியாதே இடித்திடும் கிடங்கே நீதான் வாவா.
மக்களே, மற்றும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன். வார வாரம் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக வறுமைக்குட்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம். அவர்களுடைய குடும்பம் தற்போது என்ன நிலையில் இருக்கிறது, அது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை எங்களுடைய இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக நாங்கள் வழங்கி வருகின்றோம். குறிப்பா பார்த்தோமாக இருந்தால் அராலி வட்டுக்கோட்டை பகுதியில் நாங்கள் ஏராளமான குடும்பங்களை இந்த நிகழ்ச்சியூடாக எடுத்து விட்டோம் என்பதுதான் உண்மை. அதில் எடுக்கப்பட்ட எத்தனையோ குடும்பங்களுக்கு உதவிகளும் கிடைக்க பெற்றிருக்கிறது. எப்பவுமே எங்களுடைய உதவும் கரங்க நிகழ்ச்சியில இன்று வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல்லா அமைகிறதுக்கு எங்களுடைய பார்வையாளர்கள் தான் முக்கியமான காரணம் என்று சொல்லலாம். ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு வருகின்ற வேளையில் தங்களால் முடிந்த உதவிகளை எங்களுடைய அன்பான சொந்தங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா இந்த நிகழ்ச்சியூடாக அவர்களுக்கு நன்றிகளை நாங்கள் இந்த நிகழ்ச்சியூடாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அநேகமாக நாங்கள் பல வருடங்களாக இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட குடும்பங்களுக்கு திருப்பு முனையாக கூட அமைந்திருக்குது என்று சொல்லலாம். அவர்களுடைய வாழ்க்கை பல பேர் தங்களால் எழ முடியவில்லை, அடுத்த கட்டம் வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்று சொல்லி எப்பவுமே ஒரு யோசனையோடு கடந்து வரக்கூடிய மக்களுக்கு இந்த உதவும் கரங்கள் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதற்கு முதலில் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பெரிய நன்றிகள் நாங்கள் சொல்லியே ஆகணும். குறிப்பா புலம்பெயர் தேசத்தில் இருந்து வரக்கூடிய மக்கள், அங்கு வாழ்கின்ற மக்கள் எல்லாருமே இவ்வாறான குடும்பங்களை நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற வேளையில் அவர்கள் தங்களுடைய உறவாக நினைத்து கொண்டு தங்களால் முடிந்த ஏதாவது ஒரு சின்ன உதவியை இன்று வரைக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு சந்தோஷத்தில், அந்த ஒரு ஏக்கத்தோடு தான் இன்றைய நாளிலும் இன்னொரு குடும்பம் எங்களுடைய நிகழ்ச்சியூடாக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நிகழ்ச்சியூடாக நாங்கள் உங்களுக்காக ஒரு காணொளியாக கொடுக்க போகின்றோம். குறிப்பா இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பார்க்கின்ற வேளையில் தான் இவர்களுக்கு உதவி கிடைக்க வேணுமா, இவர்களுக்கு உதவி கொடுக்க வேண்டுமா என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே எழப்படக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி நாங்கள் பார்க்க குறிப்பா எல்லாருமே சொல்லுவார்கள், இந்த காலத்துல பணம் தான் மனுஷங்களை டிசைட் பண்ணுது அப்படின்னதுதான் உண்மையான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் பணத்தை தாண்டி மனுஷங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு பாதையில மனுஷங்க இருக்காங்க. ஒரு பாதையில பார்த்தோம்னு சொன்னா நானே வாழ்ந்து நானே மடியணும், அதுதான் வாழ்க்கை, வேற யாருக்கும் எதையுமே கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த உலகத்தில் எல்லாமே மனுஷங்க தான். ஆனா குறிப்பா இந்த மனுஷங்க தான் தங்களை தாங்களே பிரித்து அவர்களை மாற்றி ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை முறைமைகள்ல இந்த மனிதர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரிய ஒரு உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இப்ப நாங்கள் சிலரோடு உரையாடும் போது, பலரோடு கதைக்கின்ற வேளையில் எல்லாருமே பேசுறது யாரை பத்தி, யாரோ ஒரு மனுஷங்களை பத்தி தான் இன்று வரைக்கும் கதைக்கின்றோம். ஆனால் அதுக்கு என்ன காரணம் என்பதே தெரியாமல் எங்களுடைய நாவினால் நாங்கள் எங்களால் பேசக்கூடிய அனைத்து விடயங்களையுமே பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பா இந்த பெரியவங்க சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், தவறுகள் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையில் தவறு செய்யாதவர்கள் யாருமே இல்லை. ஆனால் அந்த தவறை திருத்தி கொண்டு வாழ்பவன் தான் சரியான மனிதன். ஆனால் அந்த தவறான பாதையிலே பிறந்ததில் இருந்து இறுதி வாழ்க்கை வரைக்கும் அந்த தவறுதான் என்னுடைய பாதை என்று சொல்லி கடந்து செல்பவர்களை தான் நாங்கள் எப்பவுமே வாழ்க்கையில் மன்னிக்க கூடாதுன்னு சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் வாழ்க்கை எப்போ மாறும், எப்படி மாறும் என்றது நமக்கு தெரியாது. அந்த வாழ்க்கை மாறிக்கு எங்களால் எவ்வளவு இயண்டு மற்றவர்களுக்கு நல்லது போல் இந்த சமூகத்தில் எங்களால் வாழ முடியுமோ அந்த வாழ்க்கையை கொடுப்பது தான் மனுஷங்களோட வாழ்க்கை. எல்லாருமே சொல்வது போல வந்தம் வாழ்ந்தம் போனோம் என்று சொல்லி இல்லாம நாங்க இறந்ததுக்கு பிற்பாடும் ஒரு 2 மனுஷங்க எங்களை பத்தி பேசினாலே நாங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு பெரிய ஒரு பரிசு நமக்கு கிடைக்கும். ஏன்னு சொன்னால் சில பேர் இறந்ததுக்கு பிற்பாடு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அட இவன் எல்லாம் இருந்த எண்ணத்துக்கு போனதே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்லி சொன்னா, இன்னொரு கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கலாம், நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல மனுஷன் அப்படின்ற வார்த்தை மற்றவங்களுடைய நாவல வர்ற மாதிரி எங்களுடைய வாழ்க்கை முறைமை இருக்க வேணும். இதுதான் வாழ்க்கை அப்படின்றது இல்லாம மற்றவர்களுக்கும் உதவி செய்து நாங்கள் வாழ வேண்டும். உங்களிடத்துல யாருமே பணமோ நகையோ பெரிய மாளிகை வீடோ யாருமே கேட்கல. தங்களுடைய இந்த சாதாரண வாழ்க்கையில ஒரு குட்டி மாற்றத்தை தாங்க அப்படின்றது தான் ஒவ்வொரு மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நீங்க ஒருவேளை உணவு கொடுக்கறதே பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு உதவி என்று தான் சொல்லலாம். தானத்திலேயே சிறந்த தானம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அன்னதானம் தான். இப்ப நாங்க காலையில எழும்பி மீதியான உணவுகள் எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகுறோம். ஆனா எத்தனையோ மக்கள் ஒருவேளை உணவு இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒருவேளை உணவு இல்லாமல் நாங்கள் பசியோடு இருக்கும் போதுதான் அந்த பசியின் வலி என்பது எங்களுக்கு கூட அறியக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இந்த உதவும் கரங்கள் முற்றுமுழுதாக நாங்கள் இவ்வாறான மக்களைத்தான் அடையாளப்படுத்துகின்றோம்.
அவர்களுக்கான ஒரு சிறு உதவி வாய்ச்சும் வருமாண்ட ஒரு ஏக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியூடாக அவர்கள் கடந்து வரார்கள். அவர்களுக்கான உதவிகள் கிடைக்கப்பெற வேணும், அவர்களுக்கான உதவிகள் கட்டாயம் கிடைக்க வேணும் என்பதுதான் என்னுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. குறிப்பா இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்க்கின்ற வேளையில் நாங்கள் இந்த காணொலியில் இணைந்து கொள்ளக்கூடியவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் பதிவு செய்கின்றோம். தொலைபேசி இலக்கத்தை பதிவு செய்வதற்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. என்னென்னு சொல்லி பார்த்தோமாக இருந்தால், ஒரு கஷ்டப்பட்டவனுடைய பணத்தை அடித்து நான் வாழக்கூடாது. அதற்காக அவர்களுக்கான உதவிகள் நேரடியாக கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவர்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் பதிவு செய்கின்றோம். குறிப்பா பார்க்கிறவர்கள் என்ன யோசிப்பார்கள், தனிப்பட்ட முறையில் உதவி செய்தால் இவர்கள் காசு எல்லாமே வேஸ்ட் ஆகி விடுவார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து உதவி செய்வோம் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய மக்களும் நிறைய பேர் இருப்பார்கள். அவர்களுடைய யோசனைக்கு ஏற்றாற்போல் நாங்கள் எங்களுடைய தொலைபேசி இலக்கம், அதாவது எங்களுடைய ஒபிஷியலான தொலைபேசி இலக்கத்தையும் இந்த நிகழ்ச்சியோடாக நாங்கள் பதிவு செய்கின்றோம். தனிப்பட்ட முறையில் உதவி செய்பவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வழங்கலாம். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடு கைகோர்த்து நீங்கள் உதவி செய்ய விரும்பியவர்கள் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை மேற்கொண்டு இவர்களுக்கான உதவிகளை நீங்கள் வழங்கக்கூடும். இன்றைய நாளிலும் உங்களுக்காக ஒரு காணொளி கொடுக்க போறோம். முழுமையாக இந்த காணொளியை பாருங்கள். இந்த தாயாருக்கு உங்களால் உதவி செய்ய முடியுமா, உதவி செய்ய வேண்டுமா என்று சொல்லி நினைக்கிறவர்கள் கட்டாயம் நீங்கள் இந்த உதவியை வழங்க வேணும். குறிப்பா ஏதோ ஒரு உதவி எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு ஏக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியோடாக அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய ஏக்கங்களாகவே செல்லாமல் அவர்கள் இயக்கங்களில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு திருப்பமுடைய எங்களுடைய அன்பு சொந்தங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இப்ப நாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சின்னலே வெள்ளக்காரன் பிள்ளை மாதிரி 3 பேரும் அப்பவே அந்த வெள்ள உடம்பு வெள்ள தேகம், அப்ப அதால வெயிலுக்கு போனா உடம்பெல்லாம் சுவாந்துடும். அந்த காரணத்தெல்லாம் 3 பேரும் வேலைக்கு போயிடாது. அப்ப ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கிறா. மூத்தவருக்கு 25 வயது, அவருக்கு தான் கிட்னி வருத்தம். மற்றவருக்கு 21 வயது, அவர் படிச்சுட்டு இருக்கிறார். மற்ற பொம்பளை பிள்ளையும் அவன் படித்து கொண்டிருக்கிறா. மற்ற சின்னவரும் பள்ளிக்கூடம் போய் தான் பாறார். அப்போ அந்த செலவுக்கெல்லாம் அவர் தர 1000 ரூபாயோட தான் ஒரு மாதிரி சமாளித்து கொண்டே போய் வாரன். அப்போ 2 ஆடு வச்சு வளர்த்தது. இந்த மகன்ற பிரச்சனைக்காண்டி அந்த ஆடுலாம் விற்று இப்போ ஒன்றுமே இல்லை வீட்டில், ஒரு மாலை தான் இருக்கிறேன். அப்போ சொன்னால் இந்த கீவாரும் எனக்கு 2500 ரூபா தந்தது. இப்போ நான் ஏஜ்ஜில் காய்ச்சினேன். இந்த பிள்ளைகளும் மேலாது ஜிஎஸ்க்கு எல்லாம் தெரியும். ஏஜ்ஜில் வேலை செய்கிற அக்காவுக்கும் தெரியும், வீட்டை 15 அக்காவுக்கும் தெரியும். அப்போ பார்த்துட்டு அவள் 2500 தான் நான் பாஞ்சிட்டு போனவா. இப்போ நான் போய் கதைச்சி இப்போ அந்த எல்லாருக்கும் 5000 ஆகி எனக்கு 5000 ஆக்கினவே. இப்போ அந்த காசும் எனக்கு நிப்பாட்டி ஆச்சுது தாரையில். அப்போ நிறைய கஷ்டம். அதனால் இப்போ சின்னவரும் படித்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் தானே எனக்கு உங்களால் ஏண்ட உதவிய மீண்டும் அரசாங்கத்தால் எனக்கு உதவியும் வேறு ஒன்றுமே வாரையில். பிறப்பில் இருந்தால் எனக்கு 3 பேருக்கும் இந்த கண் பிரச்சனை குழந்தையிலிருந்து. அப்போ அதை கொண்டு காட்டி அதை செய்யலான்னு சொல்லியிருக்கேன். கண்ணாடி போட்டாலும் வைக்கவளம் தான் பாடுறேன். அப்போ வெயிலுக்கே வலிக்கிட மாட்டேனேன். எல்லா பின்னிறச்சரிவு எல்லாத்துக்கும் காலமே 9 மணிக்கு மேலே வலிக்கிட்டு எங்கேயும் பூரண்டா போகணும். தங்களோட வேலையும் செய்வினா வெயிலுக்கு வேலைக்கெல்லாம் போகிற ரொம்ப கஷ்டம். அப்போ வீட்டிலையும் மனுஷன் ஒன்றுமே செய்து தர மாட்டார். அந்த காசு தந்துட்டு அவர் போடுவார். அப்போ நான் தான் பிள்ளைய கிளினிக் கொண்டு போனாலும் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனாலும் பிள்ளைக்கு நம்ம புரிஞ்சுருந்தாலும் எல்லாத்துக்கும் நான் தான் ராம்பளை மாதிரி எல்லா இடமே போய் வராது. அப்போ நான் தொழிலுக்கு எல்லாம் போகிறதுக்கு எனக்கு வசதி இல்லை. பிள்ளையோட வீடெலாம் இருக்கிறேன். அப்போ உங்களால் எந்த உதவியே மீண்டும் எனக்கு அரசாங்கத்துலேயும் ஒரு உதவியுமே இல்லை. கிட்னி மாற்றியும் ஒன்றுமே கிடைக்கல. என்ன இருந்தது தான் நான் பிள்ளை கிட்னி மாற்றி மேல் வச்சிருந்தேன். நான் இப்போ திருப்பியும் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் இப்படி கிளினிக் கண்டே திரிஞ்சு இருக்கிறேன். உங்களால் மீண்டும் உதவியை நான் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அந்த பாத்ரூமுக்கு அந்த பிள்ளைக்கு திருப்பி ஆப்ரேஷன் செய்யணும். இப்போ கிட்டடில் குழம்புக்கும் போகணும். அதுக்கு எனக்கு அந்த பாத்ரூம் கணத்தையும் பூசி அந்த பைப்பிலன் செய்கிறதுக்கும் முதல் உதவியாக எனக்கு அதை செய்து தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதோட அவர் திருமணம் செய்துட்டார். அப்போ அவன் பேசுக்கும் கொஞ்சம் கண் பிரச்சனை. அப்போ அவன் போய் கொள்ள மாட்டா, என்னோட தான் சாப்பாடு. அப்போ அதோட அவருக்கு அந்த ஒரு சின்ன நிதி ஒன்றை நீங்கள் மாதம் உங்களை ஏண்டா கொடுக்கலுமான்னு சொன்னால் அப்படி ஒரு கொடுத்த ஒரு ஆஸ்பத்திரி செலவு மற்ற சென்ற வருமானத்துக்கு ஒரு சின்ன கடையை திறந்து அவர் தொழில் சென்று இருப்பார். உங்களால் செய்யக்கூடிய உதவியை எனக்கு மாதிரி செய்து வந்தால் பெரும் நன்றி என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களால் எந்த உதவி செய்ய முடியுமென்றால் இந்த நம்பருக்கு நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லை இந்த அக்காக்கள் என்னை கூப்பிட்டு கதைச்சவே இந்த உதவுங்கரங்கள் அவே ஊடாக இருந்தாலும் இந்த வீட்டை பார்த்து
உதவி செய்யணுமெண்டா அவைன்ற மூலமாக நீங்கள் காசு அனுப்பினாலும் அவை வந்து என்னோட சந்திச்சு அந்த காசையோ பொருளையோ என்னோட ஒப்படைப்பினேன். அப்படி இல்லை நீங்கள் நேராக வந்து என்னோட கதைக்கு கொண்டும் இல்லாட்டி நேராக எங்களோட சொல்லணும் இந்த காசு அடிக்கு பொருள் வேண்டாம் இன்னும் சொல்லணும் பண்ணாச்சாலும் நான் நம்பர் சொல்கிறேன். நீங்கள் அந்த நம்பர் நேரம் எங்களோட கதைக்கு எல்லாம் 76 38 48 250. இந்த மக்களை இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக ஒரு குடும்பத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருந்தோம். இவர்களுக்கு எவ்வாறான உதவிகளை கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு உதவி செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இவர்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு உதவிகளை செய்யலாம். இல்லாவிட்டால் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடு கைகோர்த்து உதவி செய்ய விரும்புவார் நீங்களாக இருந்தால் எங்களோடு இணைந்து கொண்டும் இவர்களுக்கு நீங்கள் உதவியை வழங்கக்கூடும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். உங்களுடைய உதவிகள் சரியான இடத்திற்கு சரியான முறையில் கடந்து செல்லட்டும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் நாங்கள் நிகழ்ச்சியை முடிக்கிற நேரம் வந்தாச்சு. இது போல் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம். வரலாறே, புறநானூரே, இனம் மறக்காதே திமிராய் வாவா. தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வாவா. கொடுவாள் கூரே நெடுநாள் போரே முடிவினை காண தீர்வே வாவா. துடித்திடும் ஏரே பயமறியாதே இடித்திடும் கிடங்கே நீ